அது பலாப்பழ பாயாச வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன். நீ வேணும்னா லிங்க்ல செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காகவும் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காகவும் 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்குறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் நம்ம அப்படியே வைக்க போகிறோம். நீங்கள் உடனே சுடணும்னு நினச்சிங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இல்லைன்னா ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அது சேர்த்துட்டு நீங்கள் சுட்டுக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காவை பொடிசாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கல. மாவு பாருங்கள் சூப்பரான பதத்தில் கரெக்டாக இருக்குது. இப்போ எண்ணெயில் நம்ம சுட்டு எடுத்துடலாம். இது சுடுறதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கேரளாவில் இந்தளவுக்கு குழிப்பணியார சட்டியில் எண்ணெய் ஊற்றி தான் சுடுவாங்க. அப்போ தான் அந்த கரெக்டான ஷேப்பும் கலரும் கிடைக்கும். உங்களுக்கு இந்தளவுக்கு எண்ணெய் தேவையில்லைன்னா நீங்கள் கம்மியாக ஊற்றியும் சுட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இல்லைன்னா பாதி தேங்காய் எண்ணெய் பாதி நெய் கூட ஊற்றி நம்ம சுடலாம்.